எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது கேரளா காசரகோட் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ஸ்நாக்கோட ரெசிபி தான். இதோட பேர் வந்துட்டு கடலை காய்ச்சியது. கரெக்டாக இருக்கிற காசரகோட் ஸ்லாங்கில் காசரகோடு பாஷையில் சொன்னால் இதோட பேர் கடலாச்சியது அப்படின்னு சொல்லுவோம். செஞ்சு எடுத்துருக்கிறது பொட்டு கடலை பச்சை அரிசி ரெண்டும் சேர்த்து செஞ்சுருக்கிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு பச்சை அரிசி, இட்லி அரிசி கிடையாது, பச்சை அரிசி 2 கப் அளவுக்கு நல்லா கழுகி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இது கூடவே 2 முட்டை கூடி நான் சேர்க்கிறேன். முட்டை உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் சாப்பிடல அப்படின்னா முட்டை சேர்க்காமே அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி சேர்த்துருக்கு. இனிப்பு தெரியாது, இனிப்பாக வேணும் அப்படின்னா 4 to 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. கட்டியாக இருக்கிற 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம இதை அரைச்செடுக்கிறது. தேங்காய் பால் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றும் போது தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்துருக்கு. பாருங்க, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி அரைக்கும்போது எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. இட்லி மாவு பதத்துக்கு கட்டியாக இருக்குது. அந்த மாதிரி கட்டியாக இருக்கக்கூடாது. மாவு நல்லா லூஸாக இருக்கணும். அதனால மிச்சம் இருக்கிற தேங்காய் பால் ஃபுல்லாக ஊற்றி நான் அரைச்சி எடுத்துட்டேன். 1/2 கப் அளவு தேங்காய் பால் 2 முட்டை சேர்த்து அரைக்கும்போது மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது இப்போவும் கட்டியாக இருக்குது. மறுபடியும் 1/4 கப் அளவு தண்ணி மிக்சி ஜாருக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றியிருக்கு. நீங்கள் 1/2 கப் அளவு தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அடுத்தது பொட்டு கடலை, பொரிக்கடலை 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கு. இதோட அளவு கரெக்டாக சொல்ல முடியாது. 400 கிராமில் இருந்து 500 கிராம் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம அது மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. நீங்கள் எந்த ஆயில் பொரிக்கிறதுக்கு எடுக்கிறீங்களோ அதே ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த மாவு கூட பொட்டு கடலையும் சேர்த்து நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய்க்குள்ளே போட்டு தான் பொரிச்செடுக்கிறது. ஆனால் எல்லா மாவு கூடையும் எல்லா கடலையும் சேர்த்து ஒன்றா கலக்கி எடுத்து வைக்கக்கூடாது. அப்படி செய்யும்போது நம்ம லாஸ்ட்டாக பொரிச்செடுக்கிறதுக்கு பார்த்து அந்த கடலை எல்லாம் அவுத்து போயிடும், கொஞ்சம் ஊறிடும். அப்போ நல்லா இருக்காது. அதனால ஒரு டைம் எவ்வளோ பொரிக்க முடியுமோ நீங்கள் எடுத்துருக்கிற பாத்திரத்தோட அளவு பார்த்துட்டு அதுக்குள்ளே எவ்வளோ போட்டு பொரிக்க முடியுமோ அதே அளவுக்கு மாவு ஊற்றி அதுக்குள்ளே கடலையும் சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலையோட அளவு மாவோட அளவு ஒரே அளவுக்கு இருக்கணும். கடலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, மாவு அதிகமாக கூடாது. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது. ஒரு சின்ன பீஸ் நான் அதுக்குள்ளே போட்டு பார்த்தேன், நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ கையில் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதிரி உதிரியாக போடணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். ஸ்பூனில் இல்லை கரண்டியில் எதுவும் எடுத்து ஊற்றக்கூடாது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போட்டு தான் நம்ம இது பொரிச்செடுக்கிறது. தீ மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ரொம்ப தீ கம்மி பண்ணி வைக்கக்கூடாது. அதே மாதிரி போட்ட மாவுக்கு மேலே மறுபடியும் மாவு போட்டு ரொம்ப அமுக்கக்கூடாது. ரொம்ப கட்டி ஆகி போயிடும், நல்லா இருக்காது. அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக செஞ்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு டைம் நீங்கள் போட்டு செய்யும்போது உங்களுக்கு ஏதோ தப்பு வந்துடுச்சுன்னு தெரியும். அடுத்த டைம் போடும்போது கரெக்டாக செஞ்சு எடுக்க முடியும். 2 சைடும் இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துக்கலாம். எல்லோ கலரில் இருக்கும்போது அப்போவே எடுத்துருச்சுன்னா இது கிறிஸ்பியாக இருக்காது. நல்ல க்ரன்ச்சியாக இருக்கிற கிறிஸ்பியாக இருக்கிற ஒரு ஸ்நாக்காக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வர ஆரம்பிக்கும் போது தீ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயிலிருந்து எடுத்து நம்ம தண்ணியை மாற்றிடலாம். இன்னொரு டைம் காமிச்சு தர்றேன். உங்களோட எண்ணெய் ஊற்றி இருக்கிற பாத்திரத்தில் எவ்வளோ போட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு ஊற்றி அதோட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க. மாவுக்குள்ளே கடலை போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுற டைமில் கொஞ்சம் கட்டியாக தோணி இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி லூஸாக இருக்கணும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம்
தீ வந்துட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதுக்கு மேலே உதிரி உதிரியாக போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2-3 வாரம்லாம் கெடாமல் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ எடுக்கக்கூடாது. இப்போ இது மஞ்சள் கலரில் தான் வந்திருக்கு. இப்போ இது கிறிஸ்பியாக இருக்காது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது எடுத்துக்கலாம். காசர்கோட் ஸ்பெஷல் கடலை அச்சுது ரெடியாக இருக்குது. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஏர்டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளே அடைச்சி வச்சுக்கோங்க. 2 to 3 வாரம் வரைக்கும் எல்லாம் கிறிஸ்பியாக அப்படியே கெடாமல் இருக்கும். இது கரெக்டாக செஞ்சு எடுக்கும்போது இதே மாதிரி தான் இருக்கும். 2 சைடும் கடலை அப்படி இதே மாதிரி உருண்டை உருண்டையாக தெரியும். இது மாவோட அளவு கடலையோட அளவு கரெக்டாக வரும்போது இந்த மாதிரி இருக்கும். நல்ல கிரன்ச்சியாக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது மாவு அதிகமாக போயிடுச்சுன்னு இந்த மாதிரி தான் வரும். கீழே வந்துட்டு மாவு இதே மாதிரி அமங்கி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். மேலே வந்துட்டு கடலை கம்மியாகவும் தெரியும். நான் முதல்ல போடும்போது கொஞ்சம் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் இது செய்யும்போது பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.